இப்போ ஒரு சூப்பராக ஒரு பன்னீர் 65 செய்யலாங்களா? அதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாங்களா? எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சரி வாங்க இதை போய் பார்க்கலாம், எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க. ப்ரைஸில் அடங்க, வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வந்து ஒரு நம்ம பன்னீரை வச்சு நம்ம ஒரு 65 செய்ய போகிறோங்க. ஓகேங்களா? உங்கள் முன்னாடி வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீரை வச்சு நம்ம ஒரு 65 செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டம்ஸு கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து இந்த பன்னீரெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் போட்டுருங்க. பன்னீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மசாலா ஐட்டம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் போட்டுருங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர். இப்போ நம்ம பன்னீர் 65 செய்யறதுக்கு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்ல. ஆல்ரெடி உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா தண்ணிக்கு பதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த பன்னீரை வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். மெதுவாக போடுங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. ஓகேங்க, நம்ம பன்னீர் இதாகிட்டு பொரிஞ்சிச்சு, நம்ம எடுத்துடலாம். இது இப்போ செம்ம சூப்பராக பன்னீர் 65 இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது நம்ம வந்து சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். 65 எல்லோரும் சாப்பிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.